வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க மிக மகிழ்ச்சி. இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரின்னு வேண்டாம். ஸோ அது என்ட்ரி எக்ஸிட்டுங்கிறது இங்கே எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது தேவையான ஒரு விஷயமா இருக்குது. நான் அதை சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு கேண்டில் பார்த்து ஒரு இப்போ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் ஓடிக்கிட்டு ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி தான் ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. சரியா? நிறையா பேர் ட்ரேடிங்கில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த சார்ட்டு தான். ஸோ சார்ட்டோட கேண்டிலை வச்சு தான் ஸோ மார்க்கெட்டில் இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஸோ நான் இதை எடுக்கிறேன் இந்த லெவலில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுன்னு கண்டிஷன் படியில் அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதை லைவில் வந்து நீங்கள் அடுத்தடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து என்ட்ரி கிடையாது. ஸோ மார்க்கெட்டாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம், புதுவிதமான ஒரு கண்ணோட்டம். நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து என்னோடய கோர்ஸில் கம்ப்ளீட்டாக கிடையாது. இது வந்து நான் ஒரு விஷயம் பார்க்குற விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சரியா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையிலே இது கவனித்து பார்க்குறவங்களுக்கு ஓகே இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து தெரியும். சரி, ஓகே. நான் உதாரணத்துக்கு இது வெள்ளிக்கிழமையோட நிஃப்டியோட சார்ட்டு. இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேண்டிலை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் என்ட்ரி போவாங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த லைவ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு வாரம் டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த வீடியோ கீழே உண்மையிலே நீங்கள் நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணியிருந்தால் அதில் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா ஸோ எனக்கு வந்து அதுக்கடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சும்மா சூப்பர் லைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வேணாம். நீங்கள் உண்மையிலே அதை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத ஒரு வேர்ட்ஸாக வந்து டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகே, நான் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். ஒவ்வொரு வாட்டியும் கவனிங்க. நிஃப்டியில் சார்ட்டை பேஸ் பண்ணாமல் சார்ட்லேயும் சில விஷயங்கள் பார்க்கணும். கேண்டில்ஸ் கிடையாது, சார்ட்டில் சில விஷயங்கள் பார்க்கணும். அதை தாண்டி நான் ஆப்ஷன் செயின்லேயும் சொல்கிறேன். சரியா? ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போது ஒரு விஷயம் வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. அதாவது மார்க்கெட் எப்போல்லாம் வந்து ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலேங்கிறது இன்றைக்கி என்ன ஓப்பன் ஆகிறாங்களோ ஸோ அதுக்கு மேலே ட்ரேடு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து 24,544க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்காங்க. சரியா? ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இல்லை, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்காங்க, முந்தின நாளோட ஹை கீழே இருக்காங்க. சரியா? இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேலே. ஓகே, இதெல்லாம் உடைச்சா தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே ட்ராவல் பண்ணவே முடியும். ஸோ மார்க்கெட் அங்கே இல்லாமல் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லா நாளும் போய் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். சார்ட்டில் உங்களுக்கு நிஃப்டின்னு கிடையாது, எந்த இண்டெக்ஸ்னாலும் சரி போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் யார் சைடு வந்து பிரேக் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க சைடு தான் மார்க்கெட் வந்து இருக்கும். ஸோ அப்போ எல்லா நாளும் இதை நீங்கள் அதாவது ஒரு எந்த கான்செப்டும் 100% அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதில் சின்ன ஒரு ட்ராபேக் இருக்கும். அது ஒரு சைடுவேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கொடுத்ததெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சில நாட்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள். மெஜாரிட்டியாக அதிக நாட்களில் நீங்கள் போயிட்டு நீங்கள் சார்ட்டை கூட எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த சைடு யார் பிரேக் பண்ணுறாங்களோ அவங்க சைடு வந்து மார்க்கெட் இருக்கும். இதில் அடிஷ்னலாக நீங்கள் என்னென்ன கண்டிஷன்ஸ் எடுத்துக்கணுன்னா, அவங்க வந்து இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங். சரியா? அப்போது மேலே நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது, ஓப்பனுக்கு கீழே இருக்குது. அப்போது புட்டு ஃபர்தராக மார்க்கெட் வந்து புட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கொடுத்துருவாங்க. இதே வந்து உங்களுக்கு என்னோடய டெலிகிராமில் நான் டெய்லி வந்து நம்மளோட இது எல்லாமே சார்ட்டெல்லாம் போட்டுறேன். அதெல்லாம் சும்மா இது கிடையாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நமக்கு 7ஆம் தேதி ஆகஸ்ட்டு. இதுலேருந்தே நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த இருக்குது, இதுதான் இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் நடந்திருக்கா இல்லை, ஓகேவா?
ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸு மேலே இருக்குது, ஓப்பனுங்கிறது இருக்குது. ஸோ ஓப்பன் இந்த கேண்டிலை கட் பண்ணியும் ஃபர்தராக மார்க்கெட் புட்டில் ரேஞ்சு கொடுத்துருக்காங்களா? சரி, இது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. வரிசையாக ஒன்று ஒன்றா நான் வந்து சொல்கிறேன், எல்லாமே முக்கியமான விஷயங்கள். சரி, இதில் ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் கிடையாது. ட்ரேடிங்கை நீங்கள் ஒரு இதை வந்து கவனித்து பார்க்குறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, நான் சொன்ன விஷயம் வந்து எவ்வளோ தூரம், எத்தனை நாள், எல்லா நாளும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது 6ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்கான மார்க்கெட்டு. ஓப்பன் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே க்ளோசிங் இருக்கா? இல்லை. சரியா? கீழே கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஓப்பன் க்ளோஸ். சரியா? அன்றைக்கான ஓப்பன் முந்தின நாள க்ளோசிங் கீழே வந்துடுச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக புட் சைடில் இருக்காங்க. ஓகேவா? 3 நாள் நான் சொன்ன விஷயம் நடந்துருச்சா? சரி, வாங்க அடுத்த நாளும் பார்த்துடலாம். ஒவ்வொரு நாளும் நான் எல்லாத்தையும் காட்டிடுறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் சும்மா சர்வ சாதாரணம் கிடையாது. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி இது. ஓகே, ட்ரேடிங்கை வந்து கேம்லிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம்லிங் தான். ஸோ அது ஒரு பிஸ்னஸாக பார்த்து இதில் ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நிறையா நீங்கள் விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் முடியும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் லோவை கட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரேடு எங்கே நடக்கு? ஓப்பன் பிலோ, ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ. ஃபர்தராக புட்டில் தான் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. தெரியுதா? அதே மாதிரி அதுக்கடுத்த நாள் பார்த்துடலாம். ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துடலாம். மேக்ஸிமம் நம்மளால் வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஓப்பன் பிலோ ட்ரேட் தானே பார்த்தீங்க. இங்கே ஓப்பன் அபோவ் பார்ப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டிலுங்கிறது க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்துட்டாங்களா? இப்போ மார்க்கெட் வந்து திருப்பி வந்து இந்த லோவை கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த லோவை கட் பண்ணி பாடி வந்து வெளியே கொடுக்கணும். விக்ஸ் கொடுத்து பிரச்சனை கிடையாது, பாடி வந்து வெளியே கொடுக்கணும். பார்த்திங்கன்னா இங்கே மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் மேலே ஏறும்னு நினச்சவங்க, இதெல்லாம் ட்ராப்பு. மார்க்கெட் மேலே ஏறப்போகுதுன்னா கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்கே போட்டிருப்பீங்க? இந்த லோவில் தான். எல்லாரும் ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு எப்படி போயிருக்கு பாருங்கள் இந்த கேண்டில். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஃபர்தராக மார்க்கெட் மேலே தான் போய் க்ளோசிங் கொடுக்க போகுது. இங்கே கண்டிஷனில் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோ, ஓப்பன் அபோ. ஓகே, இந்த ஓப்பன் அபோ இருக்கும்போது கால் செல்லர், சரியா? கால் சேல் ரைட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து லாஸில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பொசிஷனில் ஏதோ அவங்களுக்கான ஒரு பயங்கிறது இருக்கும் அவங்க வச்சுருக்க பொசிஷனில். ஏன்னா செல்லர் வந்து ஒரு 100 ரூபா பொருளை செல் பண்ணுறாங்கன்னா அந்த 100 ரூபா பொருளும் 0 ஆச்சுனா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. சரியா? இதுலேருந்து கம்மியாக ஆக அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. இதே ஒரு பையர் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா, சரி, ஒரு ப்ரீமியத்தை விற்கிறாங்கன்னா 100 ரூபாலேருந்து எவ்வளோ மேலே போதோ அதெல்லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. 100 ரூபா கீழே வந்தால் லாஸ். சரியா? பையருக்கு வந்து வாங்கின விலையிலேருந்து அதிகரித்தா ப்ராஃபிட்டு, வாங்கின விலையிலேருந்து குறைஞ்சா லாஸு. செல்லருக்கு வந்து வாங்கின விலையிலேருந்து அதிகரித்தா லாஸு, வாங்கின விலையிலேருந்து குறைஞ்சா ப்ராஃபிட்டு. சரியா? அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நடக்கும்போது ஒரு பொருளோட விலை வந்து ப்ரீமியத்தோட விலை வந்து அதிகரிக்க போகுது. அப்போ அந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்காங்க? இப்போ வந்து ப்ரீமியம் ஓப்பன் அபோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோ அப்படிங்கும்போது கால் சைடு உள்ள ப்ரீமியம் தான் அதிகரிக்க போகுது. அப்போ அந்த சைடு இருக்கிற செல்லர்ஸ் வந்து அவங்க வந்து பயம் கொள்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒன்ஸ் அவங்க பொசிஷனை கவர் பண்ணும்போது மார்க்கெட் ஃபர்தராக அடுத்தடுத்த சேனலை நோக்கி, அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்ஸை நோக்கி மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஏற ஆரம்பிச்சிடும். ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஃபைனலாக இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். இது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் ஒரு ட்ராப்பு. இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் லோ கட் பண்ணியிருக்கா? ஃபஸ்ட்டு அவங்க தான் லோ கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போய் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹை, அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட மேலேயும் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராப்பு. சரியா? ஆனால் ஓப்பனுக்கு அங்கேருந்து நீடிச்சிருக்காங்கன்னா அப்படின்னு கிடையாது. அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே இதெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு என்ட்ரி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்கள், எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் இருக்காங்க, ஓப்பனுக்கு கீழே தான் இருக்காங்க, ஃபர்தராக அடுத்து புட்டில் தான் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு ரீட்டெயில் ட்ரேடர்ஸ், நீங்களாம் சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் நம்மளால் ஒரு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து
ஜெயிக்க விட மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து ஜெயிக்கலாம் விட மாட்டாங்க. அப்போது நீங்கள் அவங்க அளவுக்கு நீங்கள் வந்து யோசிக்கணும். மார்க்கெட்டில் யோசித்து அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். சரியா? அவங்க வந்து பல ஆயிரம் ரூபாங்களை வச்சு, லட்சம் கோடின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோ எண்ணிக்கையில் அடங்காத ரூபாகளை வச்சு நம்மளை வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் போட்டி போடணும் உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டலை வச்சு. அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு நாள் 2 நாள் லக் ஃபேக்டரில் ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை மாதம் ஃபுல்லாக தக்க வச்சு அதை நீங்களும் ஒரு இந்த வியாபாரத்தில் ஜெயிச்ச மாதிரி கொண்டு வரணும். ஸோ அதெல்லாம் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன நான் சொல்கிற விஷயங்கள்லாம் சின்ன நுணுக்கமான விஷயங்கள். சரியா? அப்போது நீங்கள் ஒன்ஸ் இங்கே வந்து மார்க்கெட் ஃபர்தராக கீழே தான் போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ட்ரி போயிட்டாலும் உங்களோட கேபிட்டலுக்கு என்ன ரிஸ்க்கோ, ஸோ அதை வந்து ஸ்டாப் லாஸ் போடும்போது அது ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா ஸோ கம்முன்னு இருந்துடும். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ திருப்பி மேலே போதே, நான் போயிட்டு அங்கே போய் ஒரு என்ட்ரி போடவா, ஸோ இங்கே ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸு, திருப்பி மேலே போய் மேலே கட் பண்ணிடுச்சு அப்படின்னு இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து இங்கே ஒரு ஸ்டாப் லாஸு, திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே வந்துருப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பை எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து பார்த்து பழகும்போது, இல்லை மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் என்ன, ஒரு வீக்கோட ரேஞ்சில் இவன் எவ்வளோ தூரம் கீழே இருக்கான், ஸோ இதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் தெரிய இருக்கும்போது தான் ஸோ மார்க்கெட் ஃபர்தராக கீழே தான் வரப்போகிறான். ஆனால் இது பண்ணுறான், நம்மளை வந்து ப்ளேம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட லோ அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்தராக மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ஏறினவன் இதுக்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும். சரியா? அப்போது அங்கேருந்தே உங்களுக்கு ரிஜெக்ஷன் வருதும் போது மார்க்கெட்டில் வந்து இதெல்லாம் சின்ன விஷயங்கள். அதுக்காண்டி தான் இந்த லைனெல்லாம் பர்டிகுலராக நம்ம வந்து இது இந்த பர்டிகுலர் லைன் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணியே கொடுத்துருக்கோம். சரியா? அதே மாதிரி இந்த அட் த மணி ஸ்ட்ரைக்கும் ரொம்ப மேஜர். பார்த்திங்கன்னா நமக்கு 24,800 அட் த மணி. ஸோ ட்ரேடே ஆல்மோஸ்ட் 24,800 கீழே தான் ட்ரேட் நடக்குது. ஸோ 24,800 கீழே இருக்கும்போது புட் செல்லர் தான் அவங்க வந்து தான் கவர் பண்ணி ஆகணும். சரியா? இது சின்ன விஷயங்கள் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். ஸோ பார்க்க போனால் நிறையா சார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்னோடய டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஸோ எல்லாத்தையும் இதை வாட்ச் பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ அடுத்த விஷயத்த நான் சொல்கிறேன். சரியா? நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலில் வச்சு மார்க்கெட்டில் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இதை வச்சு பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட எந்த டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்தடுத்த நாட்கள் லைவில் அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா என்னோடய டெலிகிராமில் எல்லா சார்ட்டும் இருக்குது, அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே. ஸோ இந்த 24,650 டெய்லி அட் த மணி அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மையப்புள்ளி அப்படிங்கிறது தான் அந்த அட் த மணி. ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிறது தான் அட் த மணி. சரியா? மையப்புள்ளி. ஸோ அதில் இருந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனில் போகுது. ஸோ 24,650 நமக்கு வெள்ளிக்கிழமையான மையப்புள்ளி அப்படின்னா அந்த 24,650க்கு கீழே போகிறாங்களா மேலே வர போகிறாங்களா, ஸோ அதான் வந்து இது லாஜிக். ஸோ அப்போ கீழே 24,650 கீழே இருக்கும்போது புட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, 24,650க்கு மேலே இருக்கும்போது காலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் இந்த ஓப்பன் அப்படிங்கிறது நமக்கு மெயின். இதையும் அங்கே நீங்கள் கவனிக்கணும். சரியா? ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்லாம் நீங்கள் கவனிக்கணும். சரி, ஓகே. சரி, அடுத்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே நான் டெய்லி வந்து இங்கே போடுவேன் க்ளோசிங் 132 ரூபா. ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் வந்து மாறுபடும். நம்மளை டெலிகிராம்லேயே காலையில் எவ்ரிடே வந்து நான் வந்து அதை கொடுப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், 24,650 க்ளோசிங் 132 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேண்ணா. ஸோ அது வந்து ஒவ்வொரு நாளும் கொடுப்பேன். க்ளோசிங் 69 ரூபா. இது வந்து ஏடிஎம் மீட்டிங்கான ஆவரேஜ் பாயிண்ட்டு. ஸோ அது ஏன் இது வந்து வெள்ளிக்கிழமைக்கு, இது வந்து நமக்கு திங்கக்கிழமைக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 24,400 தான். சரியா? 24,400 திங்கக்கிழமைக்கான மார்க்கெட்டுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஓகே, 24,400. இதில் காலோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 136 ரூபா. புட்டோட ப்ரீமியம் 127 ரூபா. சரியா? இவங்க 2 பேர்த்துக்கும் சரிசமமான பாயிண்ட் என்ன அப்படிங்கும்போது 2 பேர்த்துக்கும் நம்ம கூட்டி பை 2 போட்டு உங்களுக்கு காட்டுறேன், எதுக்குன்னு கன்ஃபியூஷன் ஆகிட்டு.
136 ப்ளஸ் 127 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 263 வருது. அதை பை 2 போடுங்க, 131. ஸோ 2 பேர்த்துக்கும் நடுநிலையான ஒரு புள்ளி சென்டர் பாயிண்ட் அப்படின்னா 131. அதாவது மார்க்கெட் வந்து இப்போ என்னதில் க்ளோஸ் ஆகிருக்கு, 24,363 ஆயிருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் 24,400 மார்க்கெட் ட்ரேட் நடக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல ட்ரேட் நடக்கும்போது 136 ரூபாய்க்கு மீட் ஆகுவாங்க. சரியா, இதெல்லாம் வந்து லைவில் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் வந்து என்னோடய கோர்ஸில் கூட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. இது வந்து இது கோர்ஸில் வந்து இதையும் தாண்டி விஷயங்கள் இருக்குது, மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயங்கள். சரியா, இதுலேயே உங்களுக்கு இவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்கும்போது ஸோ அது இதை காட்டிலும் அதிகமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஏன் உங்களுக்கு இதாகுது, யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது நமக்கு அடுத்த மணி 24,650 ஓகேவா. இந்த 132 ரூபாயை யார் தக்க வைக்காங்களோ அவங்க சைடு மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். 24,650 கீழே தான் இன்றைக்கான ஓப்பன் டு ட்ரேட் நடக்காங்க. புட்டு தக்க வச்சுருக்காங்க 132 ரூபாயை. சரியா, அப்போது அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க 650 அவனோட இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து மூவ் ஆரம்பிச்சிடும். இந்த அவனோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். சரியா, அப்போது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் 24,650 காட்டினேன்னா உங்களுக்கு அடுத்து 24,600 காட்டுறேன், புட்டு அண்ட் கால். சரி, ஓகே. 2 பேருமே அந்த 132 ரூபாயை மீட் பண்ணியிருப்பாங்க. 132 ஓகே. இப்போ 132க்கு புட்டில் மார்க் பண்ணியிருக்கேன்னா இவன் பாருங்கள் 132 இவனை காலுக்கு நம்ம மார்க் பண்ணிடுவோம். சரி, பார்த்தீங்கன்னா தெரியுதா, 24,600 132 ரூபாயை விட்டு கொடுத்துட்டான். இவன் வந்து அதை சப்போர்ட் எடுத்துட்டான். அதாவது நீங்கள் இதை இப்படி எடுத்துக்கலாம், விட்டு கொடுக்குறதுங்கிறது இந்த 132 இவனுக்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான்னா அடுத்து அவனுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் 132. இந்த 132 அவன் தக்க வச்சுக்கிட்டான்னா அது அவனுக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ சப்போர்ட்டுக்கு கீழே இன்ட்ராடே லோவோ இல்லை உங்களுக்கான ரிஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு என்ட்ரி போகிறீங்கன்னா ஸ்டாப் லாஸை அப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ அவன் ஆல்மோஸ்ட் அதுக்கடுத்து எங்கே போகிறான், அந்த ஹையை நோக்கி ட்ராவல் பண்ணுறான். 239 ரூபாய் நோக்கி ட்ராவல் பண்ணுறான், ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணியிருக்கான். சரி, ஓகே. இது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் நான் காட்டுறேன். 24,550க்கு பார்க்கலாம். அதுக்கடுத்து இதில் ஒரு விஷயம் டிகேவும் நடக்கும். ஸோ டிகே நடக்கும்போது அந்த டிகேவை இப்போ வந்து நேற்று வந்து டிகே நடக்கலை, பெருசாக நடக்கலை. அந்த ஏடிஎம் மீட்டிங் வந்து 130லே தான் 130 135 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. சரியா, ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோசிங் ஏடிஎம் வந்து 132 ரூபா இருக்கும். ஓப்பன்லேருந்து டிகே ஆகும் பட்சத்தில் அது 125 120 ரூபா அப்படிங்கிற மாதிரி லைவில் வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்போ அந்நியாரம் லைவில், அதாவது முந்தின நாள் க்ளோசிங் 132 ரூபாயை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். லைவில் டிகே ஆகும்போது என்ன வேல்யூ இருக்கோ அதையும் மார்க் பண்ணிக்கணும் அடிஷ்னலாக. ஓகேவா, இப்போது இந்த 24,550 ஸ்ட்ரைக்கில் பாருங்கள். இதுக்கும் நம்ம இந்த 132 காமனாக போடுவோம். இப்போ 2 விதத்துலேயும் 132 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் அதை கட் பண்ண அப்புறம் இவனுக்கு இது சப்போர்ட் ஆகிடுச்சு, அவனுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃபர்தராக அவன் வந்து அடுத்த டார்கெட்டை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 24,400 முடிஞ்சிருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவன் 132 ரூபாய் தக்க வச்சுருக்கான். இவனுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும், இவனுக்கு இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 132 கீழே அவனுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு, இவன் 132 வந்து சப்போர்ட்டாக எடுத்திருக்கான். சரியா, இதெல்லாம் வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்க தான். இது வந்து ஒவ்வொரு நாளும் மாறுபடும். அதாவது மாறுபடும்னா இந்த 132 ரூபா முடிக்கிறது நமக்கு வெள்ளிக்கிழமை கிடச்சிது. இப்போ வந்து 2 பேரும் எவ்வளோ இருக்காங்க, 136 எவ்வளோ போட்டோம், 136 + 127
263 போது சேம் ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம். சரி, 131 ரூபா. ஸோ திங்கக்கிழமை 131 ரூபாயெல்லாம் யார் தக்க வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சரியா? இதெல்லாம் அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து இந்த ரவுண்ட் நம்பரில் தான் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ ரவுண்ட் நம்பருங்கிறது என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்ட்ரைக்கு எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்ட்ரைக்கு 24,400னா 24,350, 300, 250, 200 மார்க்கெட் இந்த இடத்துல வந்து அவங்களோட மீட்டிங் நடக்கும். நான் அதையும் ஒரு சின்ன இதாக வந்து உங்களுக்கு சார்ட்லேயே வந்து சொல்லி கொடுக்குறேன். சரி, நான் மார்க்கெட்டு 24,500. ஸோ 500 இவங்க 2 பேரும் 132 ரூபாய் எந்நேரம் மீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக 9:25க்கு மீட் பண்ணியிருக்காங்களா? ஓகே, 9:25க்கு மீட் பண்ணியிருக்காங்க. காலையில் 3வது கேண்டிலில் மீட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா 500 அந்த நியர்பை ஸ்ட்ரைக் ரவுண்ட் ஃபிகரில் தான் வந்து அவங்க மீட் பண்ணியிருக்காங்க அந்த டைம் தான். ஸோ இது எல்லாமே நிகழ்வு வந்து இந்த ரவுண்ட் ஃபிகர் வரும்போது தான் இவங்களோட மீட்டிங்கிறது நடக்கும். ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 24,500 ரவுண்ட் ஃபிகர்னால் 24,520, 25, 30 அப்படின்னு நடக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கும் மிஸ்மேட்ச் இருக்கும், ஒற்றுமைங்கிறது இருக்காது. இப்போ மார்க்கெட் வந்து 24,363 க்ளோசிங் ஆகிருக்கா. 400 ஸ்ட்ரைக்குக்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இவங்க வந்து சேமாக இருப்பாங்க ஒரு சில நாள். சரியா? இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க, அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. இவங்க ஃபைட்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அதுக்கடுத்து அடுத்தவங்க ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் ஃபைட் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபர்தராக டைரக்ஷன் வந்து மூவ் கிடைக்கும். ஒருத்தங்கள ஜெயிக்கும் போது தான் மார்க்கெட்டில் வந்து வெற்றிங்கிறது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நீங்கள் வந்து சார்ட்டை மட்டும் பார்க்குற தாண்டி இந்த மாதிரி நம்பர்ஸை ஃபாலோ பண்ணுறக்காண்டி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். சப்போஸ் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், நமக்கு 131 ரூபா, நம்மளோட 132 ரூபா, சரியா? வெள்ளிக்கிழமை நமக்கு இது. ஸோ 132 ரூபாய்க்கு என்ட்ரி போகும்போது என்னோடய டார்கெட்டாக நான் எதை வைக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் வந்து எங்கே என்ட்ரி போகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போகணும், எங்கே டார்கெட் வைக்கும், இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்காது. சரியா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்காது. பிளைண்டாக மார்க்கெட்டை வந்து ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி 10 பாயிண்ட் பிடிச்சா போதும், 20 பாயிண்ட் பிடிச்சா போதும், 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாலட்டைலான மார்க்கெட்டில் ட்ரிகர் ஆகிறோம். ஏன்னா அவங்க வந்து குவான்டிட்டி வந்து ஒரு லாட்டு இப்போ 75 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் 750 ரூபா நமக்கான இது 2 லாட் எடுத்திங்கன்னா 1500 ரூபா, 4 லாட் எடுத்திங்கன்னா 3000 ரூபா. ஸோ அவங்க எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எடுப்பீங்களோ தெரியாது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஸோ நான் குவான்டிட்டி வந்து இவ்வளோ தூரம் போகிறேன், என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேல்பிங்கிறது அது ரொம்ப நாளுக்கு வந்து தாக்கு பிடிக்காது. மார்க்கெட்டை எங்கேயுமே நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டே முடியாது. ஸோ நான் சொல்கிற விஷயத்த நோட் பண்ணி பாருங்கள். இப்போது மார்க்கெட்டில் 132 ரூபா அப்படிங்கிற மாதிரி டைரக்ஷன் வந்து ஓப்பன் பிலோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ மார்க்கெட் ட்ரேட் நடக்கு. உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 132 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து என்ட்ரி நீங்கள் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? நான் சார்ட்டோட மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. 24,500 ஸ்ட்ரைக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 132 ரூபா நான் என்னோடய என்ட்ரி. ஓகே, இந்த என்ட்ரி போயிட்டேன். ஸோ என்னோடய டார்கெட்டாக எது இருக்கும், என்னோடய ஸ்டாப் லாஸாக எது இருக்கும், இங்கே இதான் கேள்வி. சரியா? இப்போது நான் இங்கே வந்து முடிஞ்சு போச்சு. நான் இதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இந்த 132 ரூபா நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது இந்த 24,400 ஸ்ட்ரைக் பதில் 24,500 ஸ்ட்ரைக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 132 ரூபாய்க்கு நான் என்ட்ரி எடுத்துட்டேன். சரியா? என்னோடய ஸ்டாப் லாஸ் நான் எங்கே வைக்கணும்னா, அதுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, 24,350. இங்கே 24,350 இருக்குது. நம்ம இங்கே 24,500க்கு போயிருக்கோம். அப்போ இங்கே வந்து 450 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருந்திருக்கும் அந்நேரம். நான் சொல்கிறேம்மா, கற்பனைக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அப்போது இங்கே எவ்வளோ நடக்குது, 106 ரூபா நடக்குது. அப்போ 106 தான் உங்களோட ஸ்டாப் லாஸாக போடணும். உங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாமல் இருக்குன்னா வேல்யூவாக அங்கே தான் போடணும். அப்போ டார்கெட்டாக நான் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அதுக்கடுத்த 50 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரைக்கில் என்ன இருக்கோ, சரியா, 151 ரூபா இருக்கா, ஸோ அதைத்தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக போடணும்.
ஸோ இப்படி பண்ணும்போது இதை வந்து நீங்கள் அடுத்தடுத்த லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்டாப் லாஸுங்கிறது போடக்கூடிய இடத்துல நீங்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், என்னோடய ஸ்டாப் லாஸை எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்சர்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற விஷயம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்குள்ளே ஒரு கமெண்ட் போடுங்க, ஓகேவா? இது வந்து நான் உதாரணத்துக்கு திங்கக்கிழமைக்கு மார்க்கெட்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு ஏடிஎம் மீட்டிங் எவ்வளோ 131 ரூபாயா? ஸோ 131 ரூபாவில் எனக்கு என்ட்ரி கிடைக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா? திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் கொடுக்காங்க. அப்போ 24,400 ஏடிஎம் மீட்டிங் எனக்கு 130 ரூபா. எனக்கு 131 ரூபாவில் ஒரு என்ட்ரி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கிடைக்கும்போது என்னோடய ஸ்டாப் லாஸாக நான் எங்கே போடணும்? இந்த 24,350 எவ்வளோ 106 ரூபா இருக்கா? ஸோ அந்த 106 ரூபாவில் தான் என்னோடய ஸ்டாப் லாஸுங்கிறது இருக்கணும். டார்கெட்டாக நான் அந்த 151 ரூபா அப்படிங்கிற மாதிரி மேலே இருக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு டார்கெட் 151, செகண்ட் டார்கெட் எது வைக்கணும்னா அதுக்கடுத்த ஸ்ட்ரைக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது? 181, அடுத்து 214. இப்படி தான் வந்து உங்களோட டார்கெட் வந்து நீங்கள் இது பண்ணணும், சரி? இது என்னோடய கான்செப்டில் ஸ்ட்ராட்டஜியில் இது வந்து ஸ்ட்ராட்டஜியே கிடையாது, சரியா? இது ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. பார்க்குற விஷயத்தில் நான் வந்து நீங்கள் கேண்டில் வீஸ் பார்க்குறீங்க. இப்போது ஒன்ஸ் இங்கே என்ட்ரி போகிறீங்கன்னா அடுத்த டார்கெட்டாக எந்த ஹை இருக்குது, இந்த ஹையை நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா எங்கே ஒரு கட் ஆச்சு மார்க்கெட்டு, இந்த இடத்துல இப்போ கட் ஆகிருக்குன்னா ஸோ இது வரைக்கும் என்னோடய டார்கெட்டாக போடலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து நம்பர்ஸ் வைஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், துல்லியமாக அதை வந்து பார்க்குறதுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலை பற்றி எல்லாமே சொல்லியிருந்தால அது எல்லாமே இதில் எல்லா சார்ட்டுமே இருக்குது. ஸோ ஒன்ஸ் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள். எல்லா நாளுக்கும் இருக்கும், ஆல்மோஸ்ட் மாத கணக்கில் இதில் எல்லாமே டேட்டாஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் மாதிரியும் இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னா தேடினா கிடைக்காமலாம் இருக்காது, கண்டிப்பாக எல்லாமே இருக்கும், நான் சொன்ன மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோடய கம்யூனிட்டி குரூப் இருக்குது. ஸோ ஒன்ஸ் கோர்ஸ் முடித்த எல்லாருக்குமே சரி, நான் வந்து ஒரு ஆப்ஷன் பையிங் கோர்ஸ் வந்து ஒன்று நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக மேக்ஸ் ப்ரீமியம் ப்ளஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸு மேக்ஸ் ஃபார்முலாஸ் வச்சு மார்க்கெட் ஓப்பன்லேருந்து எந்த மாதிரி டைரெக்ஷனில் போகிறாங்க, ஸோ அது எவ்வளோ தூரம் போவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ஸ்ட்ரைக்லாம் அதுக்கான பார்த்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த ஓப்பன் பிரேக் அவுட் ட்ரேடிங் அந்த கான்செப்டில் நான் சொல்கிறேன். நான் எங்கேயுமே இங்கே ஸ்ட்ராட்டஜின்னு எங்கேயுமே மெயின் சொல்லியிருக்க மாட்டேன், எல்லாமே கான்செப்ட் தான், சரியா? மீட்டிங் பிளாஸ்ட் மார்க்கெட் வந்து நீங்கள் இந்த ஏ ஷேப் பி ஷேப் மார்க்கெட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஏறின மார்க்கெட் இறங்கி அன்றைக்கான லோவை கட் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துருவாங்க. இறங்கின மார்க்கெட்டு ஏறி ஹையை கட் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சினாரியோலாம் இந்த மீட்டிங் பிளாஸ்ட் அப்படிங்கிறதுல வரும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட், ஓகே? அதே மாதிரி அட் த மணி ஆல்ரெடி நம்ம வந்து அதை சேனலில் ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துட்டோம். ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு அதுவும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை எப்படி எடுக்கிறதும் நம்ம கொடுத்துட்டோம். இந்த மீட்டிங் பாயிண்ட் அதுலேயும் சில விஷயங்களுக்கு ப்ரீமியம் டிகேவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இதில் வந்து நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க சொல்லி கொடுத்துட்டீங்க, ஐடிஎம் ஸ்ட்ரைக் சொல்லி கொடுத்துட்டீங்க, ஏடிஎம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதை வச்சே நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பொழைச்சிக்கலாம், ஓகே? இல்லை எனக்கு வந்து கற்றுக்கிற விஷயம் தானே, எனக்கு இந்த 6,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் எவ்வளோ மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணிட்டேன், ஸோ இன்னமும் நான் லாஸ் பண்ண விரும்பலை, இந்த 6,000 ரூபா வந்து பெரிய விஷயம் இல்லை, ஒரு கற்றுக்கிற விஷயத்துக்காண்டி நான் கொடுக்குற ஒரு தொகையாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.